21 டிஎல்ஆர்டி 6 மணி கெஸ்ஸிங் நம்பர். 1 மணி கெஸ்ஸிங் கொடுத்தா பார்க்கலாம். 1 மணி ரிசல்ட் பார்த்தா 286 நான் சொல்லியிருந்தேன். கேஎல் ரிசல்ட் பேஸ் பண்ணி எடுக்கிறேன்னு. கேஎல் பேஸ் பண்ணி எடுத்தது பாருங்கள். ஏ போர்டுக்கு 1 5 8, பி போர்டுக்கு 6 8 1, சி போர்டுக்கு 1 6 7. அதில் ஏ போர்டு 8, சி போர்டுக்கு 6 பாஸ் ஆகிருக்கு. நான் சி போர்டுக்கு 1 6 கொடுத்தேன், 6 பண்ணிங்க. அதேமாதிரி ஆல் போர்டுக்கு 6 வரும்னு லைன் மார்க் போட்டு கொடுத்தேன், அதேமாதிரி 6 பண்ணிங்க. ப்ரீடிக்ட் ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சு. இப்போ 6 மணி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 1 3 9, பி போர்டுக்கு 9 2 7, சி போர்டுக்கு 9 7 8. அதுலேயும் 1 3 கொடுத்துருக்கேன். பி போர்டுக்கு 7 9 8 வந்தனால சி போர்டுக்கு 7 8. ஒருவேளை கேஎல் பேஸ் பண்ணி பி போர்டுக்கு 2, சி போர்டுக்கு 8 அடிக்கலாம். ஆல் போர்டு 7 8, ஸோ ஆல் போர்டுக்கு 9 8 கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் 331 178 998 397 379 798 828 322 பார்த்தீங்கன்னா கேஎல் பேஸ் பண்ணி பி போர்டு எடுத்துருக்கேன் நண்பா. சிங்கிள் போர்டு ஏ போர்டுக்கு 1 3 வரலாம். நான் 1 கொடுத்துருக்கேன். ஸோ ஏ போர்டு மிஸ் ஆனால் வாய்ப்பு இருக்குது. பி போர்டுக்கு 7, சி போர்டு 8 9. இந்த 2 நம்பர் கெஸ்ஸிங்லேருந்து எடுத்துக்கங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஒரு கேயில் பேஸ் பண்ணி ஒரே செட்டு 328. ஸோ பிசி அப்படியே வச்சுருக்கேன். ஒருவேளை சி போர்டு 8 வந்தனால 9 கூட அடிக்கலாம் நண்பா. டிஆர் பேஸ் பண்ணி 179 எடுத்திருக்கேன். இது கேஎல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா பிசியை வந்து பி போர்டுக்கு 7, சி போர்டுக்கு 8ஆகவும் இல்லைன்னா சி போர்டுக்கு 9ஆகவும் மாற்றுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். 79 2 வந்தனால 1 3 எடுத்துக்கங்க. பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 8 மணி வீடியோ வரும் டிஎல்ஆர்டி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கெஸ்ஸிங் எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா.